பெரிய ஏஜி வீட்டுக்கு நான் சம்மந்தியாக போறேன். நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு அப்பப்ப என்னையே நான் கிள்ளி பாத்துக்கிறேன். நம்ம ஊர்ல லாட்டரிய தடை பண்ணாலும் இப்படி ஒரு அதிர்ஷ்ட லாட்டரி அடிக்கும்னு யார் நினைச்சா? உனக்கு ஏஜே கூட கல்யாணம்னு தெரிஞ்சதும் இந்த ஏரியாவே நம்மள பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஸ்வேதா கல்யாணத்துக்கு கூட அவங்களே மாப்பிள்ள பார்க்க சொன்னா அவங்க ரேஞ்சுக்கே சம்பந்தம் பார்த்து சொல்வாங்க. இதெல்லாம் ஸ்வேதா மேல வச்சிருக்கிற பாசத்துல நீயே செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஹாசினி, ஹாசினி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மம்மி, நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன். அப்படி என்ன யோசனை? அந்த அர்ச்சனா எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம்னாலே ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். அதே யோசி. அக்காக்கு தானே, அவகிட்ட தான் பேசுவாங்க. உன் கல்யாணத்தப்போ அப்பா உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போனாராமா? அப்ப மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் எனக்கு அந்த குடுப்பனையே இல்ல. அவ கிடக்குறாமா. ஒரு தடவை தீபாவளிக்கு ஷாப்பிங் கூட்டு போய் மாட்டு பொங்கலுக்கு தான் வந்து சேர்ந்தோம். ஏன் தலையெழுத்து மாதிரியே உனக்கும் அமைஞ்சிருச்சு. நான் இந்த வீட்டுக்கு 2ஆம் தாரமா தான் வந்தேன். உன் தலையெழுத்து நீயும் 2ஆம் தாரமா தான் போற. அந்த பத்ரி கிட்ட இருந்து அக்கா மட்டும் என்ன காப்பாத்தலனா என்னோட தலையெழுத்தும் இந்த மாதிரி தான் இருக்கும். அம்மா பாத்துமா, பாத்துமா. ஐயோ, அதான் நீங்க இருக்கீங்கல்லப்பா. இங்க இருந்தா நான் பாத்துக்கிருவேன். போற வீட்டுல யாருமா உன்னைய பாத்துக்கிருவா? நான் போனாதானப்பா. அதை யோசிச்சு யோசிச்சுதாம்மா. அதை நினைச்சா எனக்கு தூக்கமே வருதில்லம்மா. அப்படியெல்லாம் உடனே உங்களை விட்டுட்டு போயிடுவேனா? உங்க தலைவலி உங்களோட தான் இருக்கும். இனிமேலும் அந்த தலைவலியை என்னால அனுபவிக்க முடியாது. அந்த வீட்டுல இருக்கவங்களே அனுபவிக்கட்டும். எதுக்கு என் பிள்ளைய தலைவலின்னு சொல்ற? அவ எங்க இருந்தாலும் மகாராணி மாதிரி இருப்பா. அப்ப நானு? நீ இந்த வீட்டு இளையராணி. அப்ப நானு? நீ வந்து என் இதய ராணி. என்ன சொன்னாலும் எதையாவது சொல்லுங்க. கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா நீங்க தாங்குவீங்களாப்பா? இல்ல மம்மி தான் என்ன உயிரோட விடுவாங்களா? அக்கா, अभी आती हूँ. யார் அது நகையெல்லாம் போடாம வேலைக்காரி மாதிரி? ஐயோ, நம்ம வீட்டு பொண்ணுங்க. என்னது இந்த கோலம்? ஐயே, क्या हुआ? What happened? ஏஜேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா ஜுவல்ஸ் எல்லாம் இல்லாம ஸ்டாண்டிங் பண்றேன்னு பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா? புரியலையா? அதான் இப்படி நிக்கிற வேண்டுதல் வேண்டிக்கிட்டீங்களான்னு கேக்குறேன். அது என்னாச்சுன்னா ஜெயமா, என்ன ஜெயமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அதேதான் நான் இவங்க கிட்ட கேக்குறேன். நோ ரெஸ்பான்ஸ், நோ பதில். அதை விடுங்க.
நீங்க அதுக்கு இதுக்குன்னு இப்படி பரபரன்னு சுத்திட்டு இருந்தா பிபி எகிரிடும். போங்க, போய் டேப்லெட் போடுங்க போங்க. டேப்லெட் போடுறேன், ஆனா குப்பையில. இந்த வயசுக்கு அப்புறம் டேப்லெட் போட்டு 100 வருஷமா இருக்க போறேன். இத பாரு, இன்னைக்கு டெத்துனா டுமாரோ மில்க். அப்படி அபசகுணமா பேசாதீங்க. நீங்க 100 வருஷம் இருந்தா ஏஜேயோட மகன், பேரன், கொள்ளு பேரன்னு எல்லாருக்கும் ஹாசினி மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. படா பகு, நீ ஐஸ் வச்சாலும் கேக்குறதுக்கு அச்சா ஹே. சரி, ஓகே சரி, இப்போதைக்கு ஜி ஃபார் கோயிங். ஓகே. உங்க நகைகளை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு ஜெயமா கிட்ட சொல்ல பாக்குறீங்களா? என்ன பண்றது, நாங்க இப்படியே ஃபங்க்ஷன்ல எந்த ஜுவல்ஸும் போடாம பிச்சைக்காரிங்க மாதிரி நிக்கிறதா? போய் உண்மையை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏஜே ஹாசினி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. பரவாயில்லையா? அதுக்காக நாங்க இப்படி உரிச்ச போந்தா கோழி மாதிரி மொட்டையா நிக்கணுமா? இந்த குளத்துல இருந்தோம்னா எல்லாரும் வாசல்ல தாம்பளம் கொடுக்குற பொண்ணுங்கன்னு நினைச்சுப்பாங்க. அக்கா அக்கான்னு உங்களை பாசமா கூப்பிட்டதுக்கு பக்காவா பிளான் போட்டு எங்களை காலி பண்ணிட்டீங்க. எங்களை மொட்டைய நிக்க வச்சுட்டு அந்த ஹாசினிக்கு அலங்காரம் பண்றீங்க. அவ காலடி எடுத்து வச்ச 2 நாள்ல அவ குரங்கு செட்டையே ஆரம்பிக்க போறா. அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஐ டோன்ட் கேர். அப்ப சரி, எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு? எங்களுக்கு நகையும் மரியாதையும் கிடையாது. வா சித்ரா, நம்ம போலாம். அண்ணி, என் ஒய்ஃபை பாத்தீங்களா? நான் தாங்க. இது என்ன கோலம்? கழுத்து காதெல்லாம் ஆள் இல்லாத மெரினா பீச் மாதிரி காலியா இருக்கு. எப்பவுமே ஃபங்க்ஷன்ல 3 பேர் 30 தேவியர் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்னடா இவங்க இப்படி இருக்காங்க? என்ன சர்ச்சனா? எல்லாம் புது அத்தை வர போறாங்கல்ல, அந்த சந்தோஷம்தான். சந்தோஷத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதுல நகையை போட மறந்துட்டாங்க. இப்ப ரெடி ஆயிடுவாங்க. அடேங்கப்பா, இத்து போன இரும்புக்கு ஈயம் பூசுற வேலைனா இதுதானா? இவங்களே நகையை மறப்பாங்களா? அப்புறம் இவங்களே அது தெரியாம சமாளிப்பாங்களா? ஓகே, கஷ்டப்பட்டது போதும். போய் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க, போய் நகையெல்லாம் போடுங்க. இல்லனா வர கெஸ்ட் அடையாளமே தெரியாம உங்ககிட்டயே மாயா எங்க சித்ரா எங்கன்னு கேட்டு போறாங்க. வா போலாம். பகையெல்லாம் அப்ரோச்சுக்கலாம். போய் நகையை போட்டு வாங்க. இருக்கிற எல்லா நகையும் எடுத்து வச்சுட்டு போட சொன்னா எதை போடுறது? இனிமே டாக் செயின் தான் போடணும். உங்க ஜுவல்ஸ் எல்லாம் உங்க ரூம்ல தான் வச்சிருக்கேன். போங்க. லிசன், ஜஸ்ட் வார்னிங். உங்க ரிங் மேட்டர்லாம் ஏஜேக்கு தெரிஞ்சா உண்மையிலேயே உங்களை வெறுங்கழுத்தோட வீதியில திரிய விட்டுருவாரு. நாங்க வெறுங்கழுத்தோட வீட்டுல தெரிஞ்சாலும் வீதியில தெரிஞ்சாலும் அந்த ஹாசினி என்னமோ ராணி மாதிரி வலம் வரதான் போறா. அப்படியெல்லாம் வர விட்டுருவேனா? சரி, இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ஏஜே ஹாசினி கையில பேர் எழுத போறதில்ல. அவ இந்த வீட்ல மருமகளா வாழ போறதும் இல்ல. இது வெறும் பேச்சுக்காக சொல்லல. உங்களுக்கு நான் கொடுக்கிற ப்ராமிஸ். வா. ஹாஃபுங்கோ, நல்லா ஹாஃபுங்கோ. புரியலையா? ஹாஃப்னா அரை. ஐயோ, நோ இங்கிலீஷ். நல்லா அரைங்க. நல்லா நைஸா அரைக்கணும். இந்த மருதாணி கை அழகாகிறதுக்கு இல்ல, என் பையனோட வாழ்க்கை அழகா இருக்கிறதுக்கு தான். ஏன்னா எனக்கு வரப்போற அப்கமிங் பகு கையில, அதான் மருமக அவ கையில என்னுடைய ஏஜேன்னு எழுதணும். அதனால நல்லா அரைங்க. எழுதினா செவக்கணும். கை மட்டும் இல்ல, வெக்கத்துல என் மருமகளோட கண்ணம் முந்தா. ஓகே, சரிங்க. அரைங்க.
அப்பாடா எல்லா நகையும் போட்டாச்சு. போன மனம் திரும்ப வந்துருச்சு. மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, எல்லாம் கிராண்டா இருக்கணும் பாத்துக்கோங்க. சரி ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். இப்ப சொல்லுக்கா, அந்த ஹாசினி என்ன பண்ண போறீங்க? அவளை மருமகளா வரவிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. அந்த ப்ராமிஸ்க்குள்ள அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அவளை விரட்டுறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நான் அவளை விரட்ட போறது இல்ல. என்னக்கா சொல்றீங்க? அதுவாவே தானா நடக்கும். அவ எப்பவும் நமக்கு அத்தியாக போறது இல்ல. உங்க ஆசைதான்க்கா எங்களோட ஆசையும். அதுக்கு தானக்கா நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டோம். ஆனா நாங்க குற்றம் செஞ்ச மாதிரி எங்க நகையை எடுத்து வச்சு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? உங்களுக்கு ஹாசினி மேல ஆத்திரம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவன் மேல கல் எடுத்து அடிக்க பாக்குறீங்க. ஆனா குறுக்க நம்ம குடும்பத்தோட கௌரவங்கிற கண்ணாடி இருக்கிறத மட்டும்தான் மறந்துடுறீங்க. நீங்க அவளை தடுக்கலாம்னு நினைச்சு செய்யற எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்றீங்க. நம்ம வீட்டு ரகசியம் எது வெளியில போனாலும் அது நம்ம 3 பேருக்கும் அசிங்கம். அவ இங்க வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அத சிரிச்சுக்கிட்டே செய்யணும். அதனால அந்த ஹாசினிய என்ன சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன? கியா போலா? ஹாசினியே அப்படி சொல்லலாமா? நீங்க செஞ்சது தப்பு. சொல்லுங்க. அது ஜெயமா. என்ன அது ஜெயமா? சொல்லலாமா? இப்படி ஹாசினின்னு சொல்லலாமா? மாமியார பேர் சொல்லி கூப்பிடலாமா? இனிமே அத்தைன்னு தான் சொல்லணும். சம்ஜே? அதுக்காக இப்படியா ஜெயம்மா பயமுறுத்துவாங்க? இது சாதாரணமாவே சொல்லிருக்கலாமே. பேயின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாதுமா. பேயின்னு கத்திக்கிட்டு சொன்னாதான் ஒரு பயம் வரும். சம்ஜா? ஹாசினி. सी देखो देखो मेरा मरुमग कमिंग, யுவர் மாமியார் கமிங். இப்பதானே சொன்னேன். புலாவ், அத்தை புலாவ். கூப்பிடுங்க, அத்தைன்னு கூப்பிடுங்க. வா 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 வா. ஐயோ, நீ வந்ததுக்கு அப்புறம் எங்க வீடு எவ்வளவு அழகாயிடுச்சு தெரியுமா? இந்த ஜெயம்மா வேற, அவ வந்தப்பெல்லாம் இந்த வீடு அலங்கோலமா தான் ஆயிருக்கு. உங்க அம்மாவுக்கு பிள்ளையா இங்க வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இனிமே என் வீட்டு மருமகளா தான் இங்க வரணும். மருமகளா மட்டும் இல்ல, இனிமே எதுக்கும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு இவங்க கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? நான் இங்க வரது இதுதான் கடைசி தடவைன்னு தெரிஞ்சா ஜெயமா தாங்குவாங்களா? அழகி. பொண்டாட்டி எப்பவுமே புருஷனுக்கு லெஃப்ட் சைடுல தான் நிக்கணும். ஜாவ் 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 ஜாவ், போய் பக்கத்துலயே நில்லு. தாலி கட்டாமலே புருஷன் பொண்டாட்டின்னு தாளிக்கிறாங்களே. இந்த அர்ச்சனாக்கா இந்த கொடுமைக்கு எப்பதான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்களோ? ஐயோ, இப்போ உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு சீதாராமன் மாதிரியே இருக்கிறீங்க தெரியுமா? சீதா இல்ல, சூர்பனக. அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்க எங்க போற? உன்கிட்ட பேசணும், வா.
அங்க எங்க போற? தப்பிக்க தான். தப்பிக்கவா? ஜெயம்மா கிட்ட இருந்து தப்பிக்க. என்ன சொல்ற? பாத்தீங்கல்ல, நான் அவங்க மருமகள் ஆக மாட்டேன்னு தெரியாம எவ்வளவு வெகுளியா சந்தோஷப்பட்டாங்க. என்னால அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. அதான் தள்ளி நிக்கலான்னு போனேன். இந்த வீட்டுல ஜெயம்மா மட்டும்தான் உண்மையான பாசத்தோட இருக்காங்க. அப்படின்னா அவங்க சந்தோஷத்துக்காக ஏஜேவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, அது மட்டும் என்னால முடியாது. இப்போ ஜெயம்மாவை ஏமாத்தினா அது கொஞ்ச நேரம் துக்கம்தான். ஏஜேவை கல்யாணம் பண்ணா வாழ்நாள் பூரா என் சந்தோஷ கொடி அரைக்கம்பத்துல தான் பறக்கும். தெரியுதுல, பாவ புண்ணியம் பார்க்காம எதை பத்தியும் கவலைப்படாம நான் சொல்றத மட்டும் கேளு. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே நான் ஒரு திட்டம் போட்டு உன்னை தப்பிக்க வைக்கிறேன். நீ ஓடி போயிடு. அப்புறம் நீ காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சா ஏஜே டென்ஷன் ஆகி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. என்ன, ஓகேவா? கல்யாணத்தை நிறுத்தினாலும் சரி, படுக்க வச்சாலும் சரி, நான் தப்பிச்சா மட்டும் போதும். தப்பிக்க வைக்கிறதுக்கு நான் கேரண்டி. நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன். இதுல எனக்கு ஒன்றும் இல்ல. இந்த வீட்டோட மருமகளா இருந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்றது, வேற வழி இல்ல. நான் சொல்றது புரிஞ்சுதா? டைம் வரும், நான் சொல்றேன். வெயிட் பண்ண. அர்ச்சனா எப்படியாவது தப்பிக்க வச்சுட்டா கூட இந்த ஏஜ் என்ன சும்மா விடுவாரா? அவர் பேச்ச கேட்காம போன ஈகோல என்ன துரத்திட்டே இருப்பாரே. இவரை கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, தப்பிச்சு ஓடினாலும் பிரச்சனை. இதுக்கு ஒரே வழி, அவரை பார்த்து பேசிட வேண்டியதுதான். ஹாய் ஹாசினி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மெஹந்தி வைக்க டைம் ஆயிடுச்சு, வா போலாம். இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். சரி, ஓகே, நீ வா. ஏஜே எங்க போனாரு? எப்பவுமே கம்யூனிகேஷன் கட்டான ஃபிளைட் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பியா? ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். நான் ஏன் நிக்க போறேன்? இந்த ஃபங்க்ஷன் பாதியிலே ஓடிடுவேன். என்ன முணுமுணுக்குற? நான் தான் கம்யூனிகேஷன் கட்டான ஃபிளைட் ஆச்சு. நீங்க எல்லா கனெக்ஷனும் கரெக்டா இருக்க ஆள் தானே, அப்புறம் இது கேம் மேல வந்துடுச்சீங்க. நான் ஒரு செவுத்துல இடிச்சுக்கிட்டதா நினைச்சுக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. நான் ஒரு விஷயம், அது என்ன சொல்லு. பேசுறதுக்கு தயக்கப்படுற ஆள நீ. என் மூஞ்சில கேக் அடிச்சப்போ யோசிக்காத நீ இப்போ இவ்ளோ யோசிக்கிற? யோசிக்கிறது என்ன, முடிவே பண்ணியாச்சு. சொல்லிடுறேன். ஆனா நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஹிட்லரா மாறக்கூடாது. என்ன சொன்ன? பாத்தீங்களா பாத்தீங்களா, மாறுறீங்க. நான் எப்போ எதுக்காகவும் மாற மாட்டேன். நானும் எடுத்த முடிவுல மாற போறது இல்ல. என்ன முடிவு? வாழ போற வாழ்க்கைய பத்தி தான். அது நீ டிசைட் பண்றது இல்ல, நான் எடுத்த முடிவு. நான் தான் உன்னை சூஸ் பண்ண, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, நான் ஒன்னு சொன்னா இந்த ஹிட்லர் திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறாரே. இதுக்கு மேலலாம் முடியாது, சொல்லிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? ஓ, ஹார்ட்டே இல்லையோ? என்ன சொன்ன? உங்களால ஏதாவது அதிர்ச்சி தாங்க முடியுமா? அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறல, அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி வேற என்ன இருக்க போகுது? அந்த அதிர்ச்சி என்னாலே தாங்க முடியாதுடா சாமி. அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஆனா உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கே. கவலையா? என்ன கவலை? அது அது நீங்க போட்டிருக்கிற Dress பத்தி தான். இந்த கலர் Dress உங்களுக்கு செட்டே ஆகல. That's my wish. Mind your own business. அதான் எல்லாரும் உங்களை ஹிட்லர்னு சொல்றாங்க. What? சரி, டென்ஷன் ஆகாதீங்க. Dress பெஸ்டா இல்ல நான் சொல்றேன். worst தான் பெஸ்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. உங்க டேஸ்ட் தான் பெஸ்ட். விட்டுருங்க. இன்னும் மெஹந்தி ஃபங்க்ஷனே நடக்கல, அதுக்குள்ள எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டல நீ. இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனே நடக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதா வந்தேன். என்ன யோசிக்கிற? எனக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துதான் பழக்கம்.
அட்வைஸ் வாங்கி பழக்கம் இல்ல. நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, நான் ஒரு விஷயம் அவசரமா சொல்லதான் வந்தேன். இப்ப என்ன அவசரம்? நான் எங்கேயாச்சும் ஓடி போயிட போறேனா இல்ல நீ எங்கேயாச்சும் ஓடி போயிட போறியா? மெதுவா அப்புறமா சொல்லு. ஓமை தளபதி, நான் ஓடதான் போறேன். ஏற்பாடான கல்யாணம் என்ன இவருக்கும் சங்கடம் தானே சொல்ல வர, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப சொல்ல வந்தது கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? நான் சிலையாட்டம் நின்னுட்டு இருக்க முடியாது உனக்காக. என்னாலயும் நிக்க முடியாது. நிக்க முடியாதுன்னா போய் உட்காரு. அதாவது உன்னால முடியுமா? நான் மட்டும் இந்த கல்யாணத்தை சந்தோஷமா செஞ்சுக்கிறேனா? ஆனா நான் செஞ்சுக்கல, அவ்வளவுதான். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கல்யாணத்தை பண்ணிக்கணும்? நான் மட்டும் இந்த காதல ஹீரோக்கு அலைஞ்சனா? என்னால எல்லாம் முடியும் தான், ஆனா உங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்தினதும் போதும், இவர்கிட்ட பாவம் பார்த்ததும் போதும். இனி டயலாகே கிடையாது, only ஆக்ஷன் தான். இந்த அரை லூச கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கை முழுக்க அவதிப்பட போறேன்னு மட்டும் தெரியும்.